வணக்கம் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கிளாஸ் தமிழ் கிளாஸ் வந்து நடக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோம், காண்டாக்ட் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாப்பிக்கில் போகலாமா? நமக்கு வந்து யூனிட் 1 யூனிட் 2ன்னு ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று வந்து ஆப்டிடியூட், ரெண்டாவது டாபிக் வந்து ரீசனிங். மொத்தம் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டின், ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து 10 கொஸ்டின். ஓகேவா? இதுல மொத்தம் 7 டைட்டில் இருக்கு, இதுல 6 டைட்டில். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன். மொத்தம் இதுல சிம்பிளிஃபிகேஷன்ல 6 டைட்டில் இருக்கு. என்னென்ன டைட்டில்னா வி போட்மாஸ் மெத்தட், பெர்சன்டேஜ், ஸ்கொயர் அண்ட் கியூப், அல்ஜிப்ரா, சட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ஆஃப் ஃபிராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வி போட்மாஸ். வி போட்மாஸ்னா வி னா பார், வி னா பிராக்கெட், ஓ னா ஆஃப், எம் னா மல்டிபிள், ஏ னா அடிஷன், எஸ் னா சப்ட்ராக்ஷன். ஓகேவா? First one 5 plus 9 minus 6 plus 2 minus 3 minus 2 bar. இப்போ வந்து போட்மாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பார் இருக்கா? பார்னா என்ன? v னா என்னது? பார். ஃபர்ஸ்ட் பார் இருக்கத சால்வ் பண்ணலாம். அப்புறம் பிராக்கெட், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிபிள், அடிஷன், சப்ட்ராக்ஷன். 5 plus 9 minus 6 plus 2, 3 minus 1, 3 minus 2, 1. Okay ma? 5 plus 9 minus 8 minus 1. 5 plus 9 minus 7. 5 plus 2. அப்போ 5 plus 2ங்கிறது 7. Option C. Next question. 100 plus 8 divided by 2 plus 3 plus 2 minus 6 plus 2. இதுல என்னது? போட்மாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் divided by 2 plus 3 plus 2 5 4. இத ரெண்டையும் மைனஸ் பண்ணனும். 1 6 divided by 2. Divide பண்ணா 3. Answer 3. Minus பண்ணா 2. 100 plus 8 divided by 2. இதை divide பண்ணணும். 100 plus 4. Okay வா? Plus 2. Plus 4 plus 3 107. Option B. Next sum. 2 plus இதுல பாருங்க, நமக்கு வந்து போட்மாஸ் மெத்தட்னா என்னது? ஃபர்ஸ்ட் டிவிஷன், ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அப்புறம் டிவிஷன், அடுத்து மல்டிபிள், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதுல பாருங்க, நமக்கு டிவிஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, என்ன இல்லாம இருக்கு? மல்டிபிள் இல்லாம இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி. செக் பண்ணி பார்க்கலாமா இது சரியான? அப்ப 2 into 6 minus 12 divided by 4 plus 2 equal to 10. 10ங்கற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கணும். அப்போ டிவிஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்னது? டிவிஷன் தான். மைனஸ் பிராக்கெட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 equal to 10. 6 minus 12. இது ரெண்டு என்ன பண்ணனும்? பிராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டோம். 4 plus 2 6. அடுத்து டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2. ஓகேவா? அடுத்து என்னது? மல்டிபிள். அப்போ 36 minus 2. Answer
into 6 minus 12 divided by 4 plus 2. ஆன்சர் வந்து நமக்கு 10 கொண்டு வரணும். அப்போ 4 2 6 divided by 12 minus 6 into 2. ஓகேவா? இப்போ பாருங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அடுத்தது இத ரெண்டையும் நம்ம என்ன பண்ணனும்? பெருக்கணும். பெருக்கணும்னா 12 கிடைக்குமா? அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் 10. அப்போ நம்ம போட்ட சைன் வந்து சரி. அடுத்து ஒவ்வொரு ரூட்டா என்ன பண்ணனும்? கேன்சல் பண்ணிட்டே வரணும். அப்போ root of 43 plus root of 31 plus root of 21 plus root of 16. இப்போ ஒவ்வொரு ரூட்டா கேன்சல் பண்ணிட்டே வருவோமா? அப்போ 16 ரூட்டை விட்டு வெளில எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4. அப்போ 21 plus 4. அடுத்த ரூட் என்ன இருக்கு பாருங்க. 21 அதாவது 16 எடுத்தா 4 into 4. ரூட்டுக்குள்ள 2 டைம்ஸ் இருந்தா 1 டைம் வெளில எடுக்கலாம். அப்போ 21 plus 4ங்கிறது 25 ன்னு இருக்கும். அப்போ என்ன? root of 25. அடுத்தது plus 31 plus root of 43. அடுத்த ரூட்டை கேன்சல் பண்ணனும். அப்போ root of 43 plus root of 25 ரூட் விட்டு வெளிய எடுத்தா 5. அப்போ 31 plus 5 36. அப்போ root of 36 வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? 6. ஓகேவா? அப்போ 43 plus 6ங்கிறது 49. இப்போ 49 ரூட் விட்டு வெளிய எடுத்தா 7. அப்போ ஆப்ஷன் சி. இப்போ பாருங்க ரூட்டுக்குள்ள வந்து நமக்கு சேம் வேல்யூஸ் இருக்கு. அதாவது இப்போ √3 இருக்கா? √3 எப்படி பிரிக்கலாம்? 3 into 1 ன்னு பிரிக்கலாம். இதுல வந்து ஹையஸ்டா இருக்க நம்பர் நமக்கு என்ன? 3 தான். அப்ப ஆப்ஷன் ஏ. அதாவது ரூட்டுக்குள்ள உள்ள வேல்யூஸை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு இருக்க ரூட்டுக்குள்ள இருக்க வேல்யூஸ் என்ன? 3. அப்ப 3 into 1 3 தான். ஓகேவா? இத வேற எப்படி போடலாம்னா x √3 etc. ஓகேவா? அப்போ √3ங்கற வேல்யூஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கறோம்? x ன்னு எடுத்துக்கறோம். அப்ப x √3. அப்ப இந்த ரூட்டோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? x ன்னு எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா x² = 3x. அப்ப x² - 3x = 0. அப்ப x x - 3 = 0. அப்போ x = 0, x - 3 = 0. x ஓட ஆன்சர் என்ன? 3. அப்போ ஆப்ஷன்ஸ் A. அதே மெத்தட்ல தான் இருக்கு. இங்க ரூட்டோட வேல்யூஸ் என்ன இருக்கு? 6. அங்க மல்டிபிள், இங்க பிளஸ். அப்போ இத பிரிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 பிரிச்சீங்கன்னா ரூட்ல 2 into 3. இதுல வந்து ஹையஸ்டா இருக்க நம்பர் என்ன நமக்கு? 3 தான். அப்போ ஆப்ஷன் A. வேற எப்படி போலாம்? x √6 plus √6 plus √6 etc. போயிட்டே இருக்கான். அப்போ x √6 plus இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம்? x ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணனும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். x² = 6 plus x. x² - x - 6. அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ -6 - x = 0. அப்போ நமக்கு பெருக்குனா என்ன கிடைக்கணும்? -6 கிடைக்கணும். ஆட் பண்ணா -1 கிடைக்கணும். அப்போ மூவி 2 6. அப்போ பெரிய நம்பர் குறி என்ன இருக்கணும்? மைனஸ். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு மைனஸ் கிடைக்கும். நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்குமா? அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது சரி. x plus 2 x minus 3 equal to 0. x plus 2 equal to 0. அப்போ x equal to -2. அப்போ நெகட்டிவ்ல நமக்கு ஆன்சர் இருக்காது. x minus 3 equal to 0. x equal to +3. அப்போ பாசிட்டிவ்ல தான், அதாவது என்னது? பிளஸ் நம்பர்ல தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் A. One by 2 into 3, 1 by 3 into 4, 1 by 4 into 5. Last one, 1 by 9 into 10. மேல உள்ள நம்பர் நியூமரேட்டர்லாம் எப்படி இருந்தாலும் ஓகே. 3 ஆ இருக்கட்டும், 4 ஆ இருக்கட்டும், 5 ஆ இருக்கட்டும், அத 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் எடுத்துக்கணும். இங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர். அத நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம்? என்னென்ன எடுத்துக்க போறோம்? ஃபார்முலா என்னன்னா tn = 1/n - 1/n + 1.
என்னோட வேல்யூஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு 1/2 அடுத்து என்னோட வேல்யூஸ் என்ன 1/9 ன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அப்ப tn = 1/2 minus 1/9 plus 1 அப்போ 1/2 minus 1/10 அப்போ 10 minus 2/20 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8/20 டிவைட் பண்ணீங்கன்னா 4 2 8 5 2 10 2 ஆல கேன்சல் பண்ணிக்கோங்க 4 2 8 10 என்ன டிவைட் பண்ணலாமா 2 4 5 2 10 ஆன்சர் 2/5 ஆப்ஷன் B இதுல ஒவ்வொரு டிவைடா நம்ம என்ன பண்ணனும் கேன்சல் பண்ணிட்டே வரணும் அப்போ 1 plus 1/9 ஒவ்வொரு டிவைடா என்ன பண்ணனும் கேன்சல் பண்ணிட்டே வரணும் அப்போ equal to 1 plus 1/1 plus 1 இது என்ன 1 into 9 அப்போ 9 plus 1/9 அப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 1 plus 1/1 plus 1 அப்ப 10/9 கிடைக்குமா அப்ப இது எப்படி இருக்கு நமக்கு டிவைட்ல இருக்கு இத மல்டிபிள்ல கொண்டு போங்க 1 plus 1/1 plus 9/10 ஓகேவா அப்ப இத பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1 plus 1/10 plus 9/10 ன்னு கிடைக்குமா அடுத்து இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 19/10 ஓகேவா இது டிவைட்ல இருக்கு அப்ப மல்டிபிள்ல கொண்டு போங்க 1 plus 10/19 ஓகேவா அப்ப 19 plus 10 equal to 90 அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 29/19 ஆப்ஷன் A m power a by m power b whole power a plus b into m power b by m power c whole power p plus c into m power c by m power a whole power c minus a into 1/m ஓகேவா இங்க பாரு நமக்கு எப்படி இருக்கு m பவர் 2 எப்படி இருக்கு நமக்கு பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு அப்ப m power a by m power b னா ஃபார்முலா என்னன்னா m power a minus b அதே வந்து நமக்கு மல்டிபிளா இருந்தா m power a into m power b equal to m power a plus b மல்டிபிளா இருந்தா பிளஸ் அதே வந்து டிவைடா இருந்தா மைனஸ் அப்போ m power a minus b whole power என்ன இருக்கு a plus b into m power b minus c into b plus c into m power c minus a into c plus a into 1/m இப்போ பாருங்க பேஸ்லாம் ஈக்குவலா இருக்கா அப்ப இது என்ன மல்டிபிள் இருந்தா எப்படி எழுதலாம் m power a plus b ன்னு எழுதலாமா பிளஸ்ல எழுதலாமா அப்ப இது என்ன ஃபார்முலால இருக்கு a minus b into a plus b அப்போ a square minus b square into m power b square minus c square into m power c square minus plus into minus minus a square into 1/m m power a square minus b square plus b square minus c square plus c square minus a square into 1/m மல்டிபிள் இருந்தா எப்படி எழுதணும் சொல்லிருக்கோம் அடிஷன்ல ஓகேவா அப்ப m power 0 ஆயிடுமா plus a square minus a square plus c square minus c square plus b square minus b square அப்ப m power 0 into 1/m அப்ப m power 0 னா 1 into 1/m ஆன்சர் என்ன கிடைக்கும் 1/m அப்ப ஆப்ஷன் A a plus b by c equal to b plus c by a equal to c plus a by b equal to k a ஓட ஆன்சரை கொண்டு வரணும் then the value of k அப்போ இங்க பாருங்க ஈக்குவல் டு இருக்கா எல்லாத்தையும் என்ன பண்ணனும்னா ஆட் பண்ணனும் a plus b plus b plus c plus c plus a by a plus b plus c
c plus a plus b ன்னு எழுதினாலும் சரி a plus b plus c ன்னு எழுதினாலும் ஓகே தான். இப்போ aங்கிறது எத்தனை டைம் இருக்கு 2 டைம் இருக்கு. அப்ப 2a ன்னு எழுதலாம். அடுத்து 2b plus 2c by a plus b plus c. இதுல 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா a plus b plus c by a plus b plus c. கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 2. ஆப்ஷன் C. 6% 12C 3 at $8 ஓகேவா? இதான் நமக்கு क्वेश्चन. ஓகேவா? இப்போ அட்ங்கிற சிம்பல் வந்தா மல்டிபிள், சிங்கிற சிம்பல் வந்தா டிவைட், பெர்சன்டேஜ்ல வந்தா பிளஸ், டாலர் சிம்பலா இருந்தா மைனஸ். ஓகேவா? அப்ப क्वेश्चन எடுத்து எழுதிட்டு 6% இருக்கா? அப்போ பிளஸ் 12, c ன்னு இருந்தா டிவைட் 3, அட் சிம்பல் இருந்தா மல்டிபிள், $8 நேரா என்ன இருக்குன்னு பாருங்க -3. அப்போ இது வந்து என்னது போர்ட் மாஸ் மெத்தட ரூலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணனும் இத சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பிராக்கெட் இருக்கா? இல்ல. அடுத்து டிவிஷன். அப்போ 6 plus 12 இத டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4 into 8 minus 3. அடுத்து என்னது? மல்டிபிள் 32 minus 3. அடுத்து அடிஷன் 38 minus 3. அடுத்து சப்ட்ராக்ஷன் 35. ஆப்ஷன் B. x cube minus y cube formula என்னன்னா x minus y the whole cube plus 3 into xy into x minus y. ஓகேவா? இதுல x minus y யோட ஆன்சர் என்ன? 5. xy யோட ஆன்சர் 40. ஓகேவா? அப்போ x cube minus y cube equal to x minus y னா 5 whole cube plus 3 into 14 into 5. ஓகேவா? அப்போ 125 கிடைக்கும். அடுத்து 20, அடுத்து 15 into 14. ஓகேவா? அப்போ 125 into 210 ன்னு கிடைக்கும். இத ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 335. ஆப்ஷன் B. 5 power 7ங்கிறது நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்கு. அப்ப காமனா வெளிய எடுங்க. 5 power 7 அப்ப எத்தனை டைம் இருந்தது? 5 டைம்ஸ். அப்ப என்ன காமனா எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கு? பேலன்ஸ் 1 தான். ஓகேவா? equal to 5 power 7. அப்போ 5 power 7 into 5 power 1 equal to 5 power 7. ஓகே 5 power y. அப்போ என்ன பேஸ் ரெண்டு எப்படி இருக்கு? நமக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ 5 பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தா இது எப்படி இருக்கு? a power m into a power n equal to என்னது? a power m plus n. அப்போ 7 plus 1 equal to 5 power y. அப்போ 5 power 8. அப்போ 5 power y. அப்போ என்னது? பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் ஈக்குவல் பண்ணலாமா? y equal to 8. என்னன்னா 8 equal to y. Same answer. Option C. 2 power 40 plus 2 power 40 இதான் is equal to இதுல காமனா 2 power 40 எடுத்துடலாமா? அப்போ 1 plus 1. ஓகேவா? அப்போ 2 power 40 அப்போ என்ன 1 plus 1 2. ஓகேவா? அப்போ 2 power 40 2 power 1. அப்போ பாருங்க பேஸ் ரெண்டு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருக்கா? a power m into a power n. இது மல்டிபிள் தான். அப்போ a power m plus n ன்னு எழுதலாமா? அப்போ 2 power 40 plus 1 2 power 41 ன்னு எழுதலாம். ஆப்ஷன் C. 2 power x plus 13 equal to 4 power x plus 2. Then find the values of x. x ஓட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இங்க பாருங்க 2 power x plus 13 equal to 2 power whole square ன்னு எழுதலாமா? ஏன்னா ஸ்கொயர் பண்ணா திரும்பி என்ன நமக்கு கிடைக்கும்? 4 தான் கிடைக்க போகுது. அப்ப 2 into x plus 2 மல்டிபிள் பண்ணா 2 power x plus 13 equal to 2 power 2x plus 4.
இப்போ பாருங்க பேஸ் 2 ஈக்குவலா இருக்கா பவர் ஈக்குவல் பண்ணுங்க x plus 13 equal to 2x plus 4 2x minus x equal to 13 minus 4 x equal to 9 option C. இத சுருக்கணுமா இப்போ ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா அடிக்கலாம் ஈர்மும் 6 7 அடுத்து பாருங்க -6/35 minus 1/4 plus 1/35 இது ரெண்டு எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கா அப்போ ஈக்குவல் 35 plus 1/35 minus 1/4 அப்போ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 35 காமனா எடுத்துருங்க -6 plus 1 minus 1/4 ஓகேவா அப்போ -5/35 minus 1/4 அடுத்தது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா -20 -35/140 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் -50/140 டிவைட் பண்ணீங்கன்னா -11/28 ஆப்ஷன் டி. இது எப்படி எந்த ஃபார்முலால இருக்குன்னு பாருங்க a square minus b square by a square plus b square plus ab. a ஓட ஆன்சர் வந்து 343, b ஓட ஆன்சர் 113. ஓகேவா அப்போ பாருங்க a cube 343ங்கிறது எத்தனை தடவை இருக்கு 3 தடவை. அப்போ a cube minus b cube அப்போ ஃபார்முலா எழுதலாமா a cube minus b cube ஃபார்முலா என்ன a minus b into a square plus b square plus ab by a square plus b square plus ab அப்படியே தான் எழுதிக்கணும் a square plus b square plus ab ரெண்டு சேமா இருக்கா கேன்சல் ஆயிடும். அப்ப a minus b னா a ஓட ஆன்சர் என்ன இருக்கு a minus b னா 343 minus 113. ஓகேவா அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனும்னா நமக்கு 230 கிடைக்கும் ஆப்ஷன் A. Thank you for watching.